பிசாசுடைய பெரிய தந்திரமான செயல் என்ன தெரியுமா? காப்பி அடிக்கிறது. அதாவது போலித்தனமா அதே விஷயத்த செய்யறது. அவனுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா செய்யவே தெரியாது. அவனுக்கு ஆண்டவர் உருவாக்கி வச்ச விஷயத்த காப்பீடி தான் தெரியும். இப்படிதாங்க வஞ்சகம் வேலை செய்யுது. லூக்கா 11வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பத்தி சொல்லி தராரு. அப்படி சொல்லி தரும்போது ஆண்டவர் 3 எடுத்துக்காட்டுகளை அங்க எடுத்துரைக்கிறாரு. ஏன்னா மக்களுக்கு எது உண்மை எது போலி அப்படின்ற பகுத்தறிகிற தன்மை வரணும்ட்டு ஆண்டவர் ரொம்ப பிரயாசப்படுறாரு. இதுக்கு ஆண்டவர் அங்க இருக்கிற யூத கலாச்சாரத்தையே பயன்படுத்துறாரு. என்ன பயன்படுத்துறாரு? அங்க அப்பமும் கல்லும் ஒரே மாதிரி இருக்கும். அங்க முட்டையும் தேலும் ஒரே மாதிரி இருக்கும். அங்க மீனும் பாம்பும் ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்த ஆவியானவருக்காக கேட்கும் போது நான் எப்படி உங்களுக்கு அசுத்த ஆவியை கொடுப்பேன்? அதை சொல்றதுக்காக 3 விஷயத்த சொல்றாரு. நீங்க அப்பத்தை கேட்டா நான் கல்ல கொடுப்பேனா? நீங்க முட்டையை கேட்டா நான் தேலை கொடுப்பேனா? நீங்க மீனை கேட்டா நான் பாம்பை கொடுப்பேனா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதுதாங்க பிசாசுடைய வேலை. ஆண்டவர் செய்யறத அப்படியே காப்பி அடிப்பான். நம்ம அப்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆனா பிசாசு கல் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். நாம முட்டைக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆனா பிசாசுடைய வேலை என்ன? அதை கன்ஃபியூஸ் பண்ணி தேலை கொண்டு வந்து கொடுப்பான். நாம மீனுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆனா பிசாசு கடைசியில பாம்பு எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இதுதாங்க பிசாசுடைய வேலை. ஆண்டவர் செய்யறத பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணி மக்களை பாதாளத்துக்கு தள்ளுறது. இவ்வளவுதான் எக்ஸாம்பிள் இருக்கா? இல்லங்க, இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நான் ஒரு சிலதை மாத்திரம் சொல்றேன். ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறாரு, பிசாசும் ஒளியின் தூதனா இருக்கான். ஆண்டவர் ஜீவ தண்ணீரா இருக்காரு, பிசாசும் வெள்ளம் போல வரான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதராஜ சிங்கமா இருக்கிறாரு, பிசாசும் கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். பிசாசுக்கு இதுதாங்க வேலை. அவனுடைய தந்திரத்துல நம்ம மாட்டிக்க கூடாது. நாம ஆண்டவர்கிட்ட பகுத்தறிகிற வரத்தை கேட்கணும். ஏன்னா அப்போதான் எது தேவன் கிட்ட இருந்து வந்தது, எது பிசாசு கிட்ட இருந்து வந்தது அப்படின்ட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை குறித்து சிந்தித்து பாருங்க.